இருக்கிறார்கள். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை முதல் முறையாக அவர் இங்கே வருவதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்து வருவதன் காரணமாக போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள் வெயில் காரணமாக மயங்கி விழுவது, உடல்நலக் கோளாறு ஏற்படுவது போன்ற ஏற்பட்டால் ஒரு முறையாக சரி செய்வதற்காக சிகிச்சை அளிப்பதற்காக அருகிலேயே மருத்துவ முகாம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் படுக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் எல்லைக்குள் நுழைவதிலிருந்து அவருக்கு அடுத்தடுத்து 2 இடங்களில் வரவேற்பு கொடுக்க இருக்கக்கூடிய நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் ரசிகர்களும் தொண்டர்களும் ஒரு மிகுந்த உற்சாகத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் வழக்கமாக சொன்ன நேரத்திற்கு அவர் இங்கே வராமல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூடுதலாக பயணித்து வருவது என்பது ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். 8:45 மணிக்கு அவர் வருவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காலை 6 மணிக்கு பெண்களும் இளைஞர்களும் தங்களது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் 12 மணி வரை காத்திருந்து அவரை பார்க்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இது அவர்களுக்கு சற்று அயற்சியையும் சோர்வையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் விஜயனுடைய வருகை தங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் தெரிவித்திருக்கின்றனர். சரியாக 8:45 மணிக்கு இந்த பரப்புரை என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது 10 மணி அளவில் பரப்புரை தொடங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு குழுமி இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கின்றனர்? ரசிகர்களும் தொண்டர்களும் நாமக்கல் மாவட்டத்துக்கு முதல் முறையாக விஜய் வருவது என்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பாக தங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள் குறித்து அவர் விரிவாக பேசுவார். அரசியல் பிரச்சனைகளுடன் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேச வேண்டும் என்பது இருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் திமுகவிற்கு மாற்று என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திமுகவுக்கு மாற்றாக என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறோம் என்பது குறித்து ஒரு தெளிவான ஒரு பரப்புரையாக இருக்க வேண்டும். மற்ற இடங்களில் இருப்பதை போல மிக குறுகலான உரையாக இல்லாமல் ஒரு விரிவான உரையாக இருக்க வேண்டும் என்பதும் இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. முதல் முறையாக அவர் நாமக்கல் மாவட்டத்திற்கு வருவதன் காரணமாக அந்த வருகை பெரிய அளவில் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். அங்கு குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அடிப்படை வசதிகள் என்பது இருக்கிறதா? ஏனால் ஏற்கனவே பரப்புரை என்பது கால தாமதமாக நிகழ இருக்கிறது. இந்நிலையில் அவர்கள் பல மணி நேரம் அங்கு காத்திருக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் உள்ளனவா? கண்டிப்பாக கடந்த கூட்டங்களில் இது போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத காரணமாக பல்வேறு நெருக்கடிகள் இது போன்ற சூழல்கள் ஏற்பட்டிருந்தது. இந்த முறை அதுபோன்ற நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக ஏராளமான தண்ணீர் கண்கள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படும் பொழுதோ அல்லது சோர்வாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக ஆயிரக்கணக்கான 1/2 லிட்டர் பாட்டில்கள் ஆயிரக்கணக்கான பாட்டில்கள் கொண்டு வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கடுமை காட்ட துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு சில மணிகளில் வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வைத்திருக்கிறது. குறிப்பாக மருத்துவ வசதிகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் உள்ளிட்டவை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடம் முக்கியமான சாலையினுடைய இரு புறங்களிலும் கட்டிடங்கள் இருப்பதன் காரணமாக பெரும்பாலான கட்டிடங்களில் மேலே ஏறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஒரு சில கட்டிடங்களில் மட்டுமே ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகியோரை காண முடிகிறது. மற்ற இடங்களில் மேலே ஏறுவதற்கு அந்தந்த கட்டிட உரிமையாளர்கள் அனுமதிக்காதன் காரணமாக தொண்டர்கள் அனைவரும் அந்த சாலையினுடைய பகுதிகளிலே இருக்கிறார்கள். மரம் உள்ளிட்டவை இங்கே இந்த பகுதியில் இல்லாததன் காரணமாக கடந்த முறைகளில் ஏற்பட்ட அந்த சிக்கல்கள் இந்த பகுதியில் இல்லாத ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. தற்போது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் திருச்சி புறப்பட்டிருக்கிறார். திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் நாமக்கல் சென்றடைய இருக்கிறார். நாமக்கல்லில் 8:45 மணிக்கு பரப்புரை திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 10 மணி அளவில் பரப்புரை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக தற்போது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக தவிக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் 10 மணிக்கு மேல் பரப்புரை தொடங்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. நாமக்கல் கரூரில் இன்று பரப்புரை செய்ய இருக்கிறார்.
பிப்ரவரி மாதம் வரை தவிக தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட திட்டமிடப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வாரம் நாமக்கல், கரூர் ஆகிய இடங்களில் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் அவர் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக சென்று அவர் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து குருசாமி, அங்கு இருக்கக்கூடிய கட்டிட உரிமையாளர்கள் கட்டிடங்களில் ஏறுவதற்கு தடை விதித்திருக்கின்றனர் உள்ளிட்ட விஷயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். மக்கள் அதிகமாக அங்கு கூட இருக்கும் நிலையில் வேறு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? துறையினரை பொறுத்தவரை இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே அந்த கூட்டத்திற்கு 200 மீட்டர் முன்பாகவே வாகனங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அங்கிருந்து தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை இறங்கி நடந்து செல்ல அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சாலை நாமக்கல் சேலம் சாலையினுடைய ஒரு பகுதி முழுவதும் இந்த பிரச்சாரத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் வேறு வாகனங்கள் எதுவும் செல்லவில்லை. தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மட்டுமே இருக்கும் வகையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மேலும் பெரும்பாலான கட்டிடங்கள் அனைத்துமே வணிக கட்டிடங்களாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த வணிக கட்டிடங்களின் உரிமையாளர்கள் அந்த கட்டிடங்களில் மாடிகளில் ஏறுவதற்கு அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் அந்த கீழ்ப்பகுதியில் தரையில் நின்றபடியே அவற்றை விஜயை பார்க்கக்கூடிய வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காலை 6 மணிக்கே வந்திருக்கக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த சாலையின் நடுவே இருக்கக்கூடிய டிவைடரில் இருந்தபடி அதில் நின்றபடி தொடர்ச்சியாக விஜயினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். சுமார் காலை 6 மணி முதல் சுமார் 2.5 மணி நேரத்துக்கு மேலாக அந்த டிவைடர்களில் காத்திருக்கக்கூடிய அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வந்து விடுவார், 8:45 மணிக்கு அவர் வருவார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார் என நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுதுதான் விஜய் சென்னையிலிருந்து கிளம்பியிருக்கக்கூடிய நிலையில் அவர் இங்கே வரக்கூடிய நேரமானது இன்னும் அதிகரிக்கும் என்ற ஒரு தகவல் அவர்களுக்கு சற்று அயற்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் விஜயை காண வேண்டும், அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்க வேண்டும் என்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பும் ஆர்வமும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் இருப்பதை காண முடிகிறது. பரப்புரை பயணத்திற்காக தனி விமானத்தில் விஜய் திருச்சி செல்கிறார். விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து நாமக்கல்லுக்கு பயணிக்க இருக்கிறார். இன்றைய தினம் நாமக்கல், கரூர் ஆகிய இடங்களில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். சரியாக 8:45 மணிக்கு பரப்புரை திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 10 மணிக்கு மேல் பரப்புரை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரப்புரை பயணத்திற்காக தனி விமானத்தில் விஜய் திருச்சிக்கு புறப்பட்டிருக்கிறார். திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் நாமக்கல் செல்ல இருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது தனி விமானம் மூலமாக திருச்சி வர இருக்கிறார் விஜய். அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல்லுக்கு செல்லும் நிலையில் அதற்காக என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தலைவர் விஜய் அவர்கள் இன்று நாமக்கல் பகுதியில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். நாமக்கல், கரூர் பகுதியில் பிரச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய நிலையில அவர் இந்த திருச்சி விமான நிலையத்திற்கு வர இருக்கிறார். தற்போது சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திற்கு இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார். இங்கிருந்து அவருடைய பிரச்சாரமானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை அவர் பிரச்சாரத்துக்கு வந்தபோதும் அதற்கு முன்பு திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போதும் பாத்தீங்கன்னா ஏராளமான ரசிகர்கள் இந்த பகுதியில் இருந்ததுனால இங்க விமான நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனை தவிர்ப்பதற்காக இந்த முறை பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட போலீசார் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக விமான நிலையத்திற்கு உள்ளே வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே எங்க போறாங்க, எதற்காக விமான நிலையத்துக்கு உள்ளே செல்கிறீர்கள் என்று விசாரணைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதனால கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இங்கிருந்து அவர் தனி கார்ல போய் அங்கிருந்து இந்த நாமக்கல் பகுதி கிட்ட அவருடைய பிரச்சார வாகனமானது நிற்கிறது. அந்த பகுதியில் அவர் அந்த பிரச்சார வாகனத்தில் ஏற இருக்கிறார்.